நம்ம ஊருக்கு அவல் பொரி அஞ்சரப்பட்டு. சித்தூர்ல பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இடம் இருக்குங்க. எம்மதமும் சம்மதம் அப்படின்றத அந்த பிலாசபியை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ற மாதிரி ஒரு இடத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. அந்த இடத்தோட வாசல் தாங்க நின்றுட்டு இருக்கேன். பாக்கிறதுக்கு எவ்வளவு பிரமாதமா இருக்கு பாருங்க. 3 மெயின் ரிலீஜன்ஸ், அதாவது இந்தியாவில் இருக்கிற 3 மெயின் ரிலீஜன்ஸையும் வந்துட்டு ஒரே இடத்துல எவ்வளவு சூப்பரா வந்துட்டு ஜாயின் பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க. ஓகேங்க, இந்த மாதிரியான பிலாசபி நம்ம எல்லாரோட மனசுலயும் இருந்ததுன்னா எந்த பிரச்சனையும் வராது. ஆனா அதுக்கு முன்னாடி இப்ப அம்மா கைமணத்துல வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான குக்கிங் ரெசிபி இருக்கு, அதை போய் பாத்துடுங்க. அஞ்சரைப்பேட்டை அம்மா கைமண நேயர்களை மீண்டும் சந்திப்பதில் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இன்னைக்கு அம்மா கைமணத்துல உங்களுக்காக ஒரு வித்தியாசமான பாயசம். என்ன பாயசம் தெரியுங்களா? திடீர் பாயசம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். ஜவ்வரிசி, ரவை, பயத்தம் பருப்பு, பால், சர்க்கரை, ஏலக்காய் தூள், நெய், முந்திரி, திராட்சை. இப்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். எப்பயுமே நம்ம வீட்டுல பாத்தீங்கன்னா யூஸ்வலா ஜவ்வரிசி பாயசம் தான் செய்வோம். இப்ப வந்து இந்த ஜவ்வரிசி, ரவை, பைத்தம்பருப்பு வச்சு இது ஒரு வித்தியாசமான பாயசம் உங்களுக்காக நான் சொல்லி தரப்போறேன். இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்ப இந்த ஜவ்வரிசி, ரவை, பைத்தம்பருப்பு எல்லாத்தையும் தனித்தனியா கொஞ்சம் செவக்க வறுத்துக்கணும். நம்ம இப்போ வானிலை நல்லா காஞ்சிருக்கு. இப்போ நான் வந்து இப்ப வந்து ஜவ்வரிசி போட்டிருக்கேன். இப்ப அடுத்தது ரவை. இத வந்து நீங்க எப்பவுமே வீட்டுல இந்த மாதிரி வறுத்து எடுத்து வச்சிருந்தீங்கன்னா எப்ப வேணா நீங்க அதை செஞ்சு நீங்க சாப்பிடலாம். இதை ஏன்னா ஒரு வித்தியாசமா எப்பயுமே உங்களுக்கு செஞ்சு வீட்டுல வச்சுக்கிறதுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு பாயசம் அது. இப்ப இந்த மாதிரி செவக்க வறுக்கும் போது உங்களுக்கு வாசனை நல்லா தெரியும். அந்த ஸ்டேஜ் வந்த உடனே நீங்க அதை இறக்கிடலாம். இப்ப இதை வந்து ஒரு தட்டுல நான் எடுத்து வச்சுக்கிறேன். இப்ப இதை நான் வறுத்து வச்சது கொஞ்சம் ஆறணும். மிக்சியில நம்ம போட்டு பொடி பண்ண போறோம். இப்ப இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். அதுக்குள்ள பால் இதை நான் எடுத்து இப்ப சூடு பண்றேன். இந்த பாலோட சர்க்கரை, இந்த இதுக்கு வந்து தேவையான அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இனிப்பு வந்து சில பேர் நிறைய சாப்பிடுவாங்க, அதுக்கேற்ற மாதிரி நம்ம இப்ப இதுக்கு ஒரு 4 ஸ்பூன் போடுறேன் நான். இதையும் போட்டுட்டு நல்லா இதை பாலோட நல்லா கலக்கணும். இப்ப நம்ம வீட்டுல பாத்தீங்கன்னா எப்பயுமே வந்து சேமியா பாயசம், ஜவ்வரிசி பாயசம் இந்த மாதிரிதான் செய்வோம், இல்ல பால் பாயசம். இப்ப இந்த மாதிரி ஒரு பாயசம் செஞ்சு கொடுக்கும் போது வித்தியாசமான சுவையாவும் இருக்கும். அதே நேரத்துல நம்ம அரைச்சி வச்ச இந்த பொருளும் கெட்டு போகாம ஃப்ரிட்ஜ்ல வச்சீங்கன்னா எப்ப வேணா நீங்க எடுத்து இதை செய்யறதுக்கு உங்களுக்கு ஈஸியாவும் இருக்கும். இது இப்ப நல்லா கொஞ்சம் சுடட்டும். இப்ப இதை வறுத்து வச்சிருக்கோம் இல்லையா, இதை நான் மிக்சியில போட்டு பொடி போட்டுறேன். இந்த மாதிரி நல்ல பொடியா நம்ம அரைச்சி வச்சுக்கணும். இப்ப நல்லா இது அரைச்சாச்சு. இதை நான் திருப்பியும் இந்த பிளேட்ல கொட்டிக்கிறேன். பால் நல்லா கொஞ்சம் கொதிக்கட்டும். சர்க்கரை போட்டிருக்கோம் இல்லையா, நல்லா கொஞ்சம் கொதிக்கட்டும். இப்ப இதுல கொஞ்சம் ஏலக்காய் தூள். நம்ம யூஸ்வலா எப்பயும் செய்யற பாயசம் மாதிரியே தான், ஆனா வந்து ஒரு வித்தியாசமான சுவையோட இருக்கும் இது. இப்ப இதுல நான் இந்த பொடி அரைச்சி வச்சோம் இல்லையா, அது ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இந்த பாலோட நல்லா கலக்கணும். இதை வாசனை பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா தெரியும் உங்களுக்கு. அது செய்யும் போதே உங்களுக்கு தெரியும். என்னன்னா இதுல நம்ம இந்த செவக்க வறுத்து நம்ம அரைக்கிறதுனால இந்த பைத்தம்பருப்பு, ஜவ்வரிசி, ரவை எல்லாம் சேர்ந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு வாசனையும். உடம்புக்கு முக்கால்வாசி பாத்தீங்கன்னா இதுல வந்து உடம்புக்கு ஹெல்த்தியான, அதாவது ஆரோக்கியமான ஒரு பாயசம்னே இதை சொல்லலாம். கொஞ்சம் திக்கா வரும். வேணும்னா நீங்க இதுல பால் விட்டுக்கலாம். இப்ப நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். இதை வந்து ஒரு பவுல் எடுக்கிறேன். இப்போ பவுல் எடுத்து ஒட்டி வைக்கிறேன். வானொலி கொஞ்சம் நல்லா சுடட்டும். நல்லா சுடுறது இது. வானொலி கொஞ்சம் சுட்ட விடனே இதுல நான் ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது எப்பயுமே நெய் நிறையவே கொடுக்கலாம். ஏன்னா குழந்தைகள் பாத்தீங்கன்னா வளர்ற குழந்தைகளுக்கு நெய் எவ்வளவு கொடுக்குறீங்களோ அவ்வளவு உடம்புக்கும் நல்லது. நம்ம வயசானவங்க தான் நெய் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. குழந்தைகளுக்கு முக்கியமா எல்லாத்துக்குமே நெய்யை போட்டு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு, ஏன்னா விளையாடுற குழந்தைகளுக்கு முக்கியமா அது
அதுலயே திராட்சை, காஞ்ச திராட்சை. இப்ப தேவைன்னா உங்களுக்கு பாதாம் பருப்பு அந்த மாதிரி கூட போடலாம். இந்த மாதிரி வறுத்து அரைச்சு போடும்போது அதுவும் இன்னும் ரொம்ப ரொம்ப கூடுதல் சுவை இருக்கும். இப்ப அது நல்லா வறுத்தாச்சு. இந்த வறுத்த முந்திரி திராட்சை அதையும் அதோடைய ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் நான். சுட சுட மணமணக்க உங்களுக்காக தயாராயிடுச்சு திடீர் பாயசம். கட்டாயம் நீங்களும் இதை செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஏன்னா ஒரு வித்தியாசமான பாயசம், அதனால நீங்களும் உங்க வீட்டுல செஞ்சு பாருங்க. இது எப்படி செய்யணும்னு திருப்பி உங்களுக்காக நான் சொல்றேன். வானலியில முதல்ல கொஞ்சமா ஜவ்வரிசி, ரவை, பைத்தம்பருப்பு மூணுத்தையும் நல்லா போட்டு செவக்க வறுத்து அதை தனியா எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சு நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் மிக்சியில நல்லா அதை போட்டு பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. வானலியில பாலை விட்டு கொஞ்ச நேரம் அந்த பால் கொஞ்சம் கொதிக்கணும். கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம அதுக்கு தேவையான அளவுக்கு சர்க்கரை போட்டுட்டு, கொதிச்ச உடனே நம்ம வறுத்து அரைச்சி வச்சிருக்க பவுடர் அதையும் ஒரு 3 ஸ்பூன் போட்டு நல்லா கலக்கிட்டு, இந்த கலக்கினதெல்லாம் நல்லா சேர்ந்து எல்லாம் வரும். சேர்ந்து வந்தது உடனே அதை ஒரு பவுல் எடுத்து தனியா வச்சிருங்க. எடுத்து வச்சோடனே அதே வானலியில நெய் ஒரு 2 ஸ்பூன் விட்டுட்டு முந்திரி திராட்சை அதையும் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு அதுல எடுத்து கொட்டி வச்சுட்டீங்கன்னா சுட சுட மணமணக்க உங்களுக்காக தயாராயிடுச்சு திடீர் பாயசம். கட்டாயம் நீங்களும் செஞ்சு பாருங்க. மீண்டும் நாளைக்கு அம்மா கைமணத்துல வேற ஒரு ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கீதா.